ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 திருமொழி 3 பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் திருவரங்கம் என்ற திவ்ய கஷேத்திரத்தை அடைகிறோம். பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். பிரணவாக்கார விமானம், எதிரிலே திருமண தூண்கள். பெரியாழ்வார் அனுகிரகத்தால் அந்த தூண்களுக்கு மத்தியில் நிற்கிறோம். 3வது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். இதுல பெருமாள்கிட்ட வேண்டார், எம்பெருமானே, அந்த யமதூதர்கள் நேரா யமன் வீட்டு வாசலுக்கு என்னை கொண்டு போயிடுவா, அந்த நேரத்துல நீ தான் காப்பாற்றணும், உன்னை விட்டா என்னை காப்பாத்த வேற யாரும் இல்லைங்கிறார். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே. சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே. சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. இப்ப பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார், மரண காலம்னு ஒண்ணு வரும், அதான் எல்லையில். எல்லைனா எண்ட் பாயிண்ட்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, முடிவு காலம். இது இந்த ஊரின் முடிவு, ஊரின் எல்லைங்கிறோம். அது போல வாழ்வின் முடிவைத்தான் இங்க எல்லைங்கிறார். அதனால எல்லைனா மரணம்னு அர்த்தம். எல்லையில் அந்த மரண காலத்திலே வாசல், வாசல்னா யமனுடைய வாசலுக்கு போறோம்னு அர்த்தம். அதாவது லிட்ரலா யமனுடைய வீட்டு வாசல்னு புரிந்து கொள்வதை விட இந்த உடம்புலேருந்து ஆத்மா வெளியேறி யமலோகம் நோக்கி போகிறதுங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும். அதனால எல்லையில் மரண காலத்திலே வாசல், யமனை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையிலே குறுக சென்றால், குறுகனா அடைவதற்காகன்னு அர்த்தம், சென்றால்னா பயணித்தால்னு அர்த்தம். எல்லையில் மரண தருவாயில் வாசல் யமலோகத்துக்கான பாதையை நோக்கி குறுக, அதை கிட்ட, அதை நெருங்க, யமலோகத்தை நோக்கி சென்றால், நான் பயணம் மேற்கொண்டால். அப்ப சில பேர் வருவா, என்ன நாம ராஜமரியாதையோடய யமலோகம் போறோம்? கிடையாது, யம கிங்கரர்கள், யமதூதர்கள்னு வருவா. அவ அடிச்சு இழுத்துன்னு போவாளாம். அதத்தான் எற்றி நமன் தமர் பற்றும் போதுன்னர். அதனால எல்லையில் வாசல் குறுக சென்றால், மரண காலத்துல யமலோகம் நோக்கி போறோம்னா ராஜமரியாதையோடையும் போறது இல்ல, தனியாவும் கூட போறது இல்ல. வேற எப்படி போறோம்னா நமன் தமர், நமன்னா யமன் அர்த்தம், தமர்னா தொண்டர்கள். நமன் தமர் யமனுடைய தொண்டர்கள் இருக்காளே, எற்றி, எற்றினா அடித்துன்னு அர்த்தம். சில சமயம் கூட கலோக்கியெல்லாம் சொல்றா பாருங்க, வச்சு எத்துன்னு எத்திட்டாம்பா, எற்றினா போட்டு அடிச்சான்னு அர்த்தம். எற்றி நமன் தமர், அடின்னு அடிச்சு பற்றும் போது, பற்றுதல்னா பிடித்தல்னு அர்த்தம், பிடிச்சு இழுத்துன்னு போவாளாம். அதனால எற்றி நமன் தமர் பற்றும் போது யமகிங்கரர்கள் போட்டு அடி. ஏண்டா, பூமியில வாழும்போது பாபம் இல்ல, புண்ணியம் இல்ல, தர்மம் இல்ல, நாஸ்திகம் பேசிட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணியோ இல்லையோ, இங்கவா நரகம் தானே பார்க்கணும், என் கண்ணுல காட்டு, நரகம் யார் பார்த்தா, சொர்க்கம் யார் பார்த்தா, கேள்வி கேட்டியோ இல்லையோ, வாடா காட்டுறேன்னு அதுக்காக 4 சாத்து சாத்தி எற்றி நமன் தமர் பற்றும் போது பற்றி பிடிச்சு கட்டி போட்டு இழுத்துன்னு போவா. அப்போ நில்லுங்கோ, என்ன அடிக்காதீங்கோ அப்படின்னு அவளை பார்த்து சொல்றதுக்கு என் கையில எந்த சாதனமும் இல்லைங்கிறார். அதான் பாட்டின்னு அடுத்த அடி பாருங்கோ, நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை. இந்த இடத்துல உபாயம்னா ஒரு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவின்னு அர்த்தம். என் கையில ஏதாவது ஒரு சாதனம் இருந்ததுன்னா நில்லுங்க, ஏன்னா என்ன போய் அடிக்கிறீர்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், பாருங்கள் வாழ்க்கையில் இத்தனை நல்லது பண்ணியிருக்கேன்னு ஏதாவது சான்றிதழோ சர்டிபிகேட்டோ காட்டி நான் நல்லவன் நிரூபிக்கணும்னா அதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லையே. இப்ப பாட்டுக்கு வாங்க, நில்லுமின், நில்லுமின்னா நிறுத்துங்கள், எதற்காக என்னை அடித்தீர்கள், எதற்காக என்னை யமலோகத்துக்கு இழுத்து செல்கிறீர்கள், நில்லுமின், நில்லுங்கள் என்னும் என்று சொல்வதற்கு தேவையான உபாயம் இல்லை. எந்த ஒரு உபாயமும், எந்த ஒரு கைமுதலும், எந்த ஒரு கருவியும், எந்த ஒரு சாதனமும் அடியன்ட்ட இல்லை. ஒருவேளை நான் நன்னா பெருமாள்கிட்ட பக்தியோடு வாழ்ந்திருக்கேன், சாஸ்திரத்துல சொன்ன அனுஷ்டானம் எல்லாம் கடைபிடிச்சிருக்கேன்னா நான் வாதாடி பார்க்கலாம், இல்லையே நான் ஒழுங்காத்தானே இருந்தேன், தர்மப்படி தானே வாழ்ந்தேன், சத்தியத்தை தானே பேசினேன், என்னை ஏன் சொல்கிறீர்கள் என்று அதை உபாயமா வச்சு என்னால பேச முடியும்.
ஆனா அது எதுவுமே இல்லையே. அக்கா பெரியாழ்வார்த்தை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மகான்கள் அப்படி தங்களை தாழ்த்தி சொல்லிப்பா. அப்படி எந்த உபாயமும் என்கிட்ட இல்ல. ஆனா பெருமாளே உன் கையில எல்லாம் இருக்குன்னார். அதான் நேமியும் சங்கமும் ஏந்தினானே. என் கையில எந்த கை முதலும் இல்ல. நான் வெறுங்கையோடு இருக்கிறேன். ஆனா நீ எப்படி இருக்கேன்னா நேமியும், நேமின்னா சக்கரம், சங்கமும் பாஞ்சஜன்ய சங்கு, சுதர்சன சக்கரமாகிய நேமியும் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கமும் ஏந்தினானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் கையில ஒண்ணும் இல்ல, உன் கையில எல்லாம் இருக்கு. இது எவ்வளவு அழகான ஒரு உருவகம் பாருங்க பெரியாழ்வார் பயன்படுத்தி இருக்கார். நான் வெறுங்கையோட இருக்கேன். பெருமாள் என்னைக்குமே வெறுங்கையோட இருக்க மாட்டாராம். அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. இந்த சங்கு இருக்கே அவருடைய ஞானத்துக்கு அடையாளம், சக்கரம் இருக்கே அவர் சக்திக்கு அடையாளம். அப்ப என்கிட்ட ஞானமும் இல்ல, சக்தியும் இல்ல. உங்ககிட்ட ஞானமும் இருக்கு, சக்தியும் இருக்கு. நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை. நான் வெறுங்கையோட நிக்கிறேன். நேமியும் சங்கும் ஏந்தினானே. நீ சங்கு சக்கரத்தோடு என்னை காப்பதற்காகவே எழுந்துருளி இருக்கிறாய். சங்கு சக்கரத்தை ஏன் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கார்? பக்தர்களை காப்பாத்தத்தான். அப்ப நேமியும் சங்கமும் ஏந்தினானேன்னார். உடனே பெரிய பெருமாள் பெரியாழ்வாரை பார்த்து சொல்றானா, அப்படி சொல்லாதீங்க. அதான் காலம் முழுக்க நாராயணா நாராயணா நாராயணான்னு என் திருநாமத்தையே சொல்லி கொண்டு வந்தீரே. யமதூதர்கள் ஒருவேளை அடிச்சு இழுத்துன்னு போனான்னா, இல்லைங்கப்பா காலம் முழுக்க பகவானுடைய திருநாமத்தை சொல்லியிருக்கேன், சொன்னதுக்கான ரெக்கார்ட் இருக்குன்னு நீங்க பண்ண நாராயண நாம சங்கீர்த்தனத்தை எடுத்து காட்டுங்க. காமிச்சா பயந்து ஓடிடுவான்னார். பெரியாழ்வார் 3வது அடியில பதில் சொல்றார். இல்லை எம்பெருமானே, நாராயணா நாராயணான்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா அதை உபாயமாக நினைத்து சொல்லவில்லை. இப்ப பாட்ட பாருங்க, நில்லுமின் என்னும் உபாயம் இல்லைன்னு பாருங்க. அதுக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்னு மணவாள மாமுனிகள் காட்டுறார். நான் சொன்னேன் நாராயணா நாராயணான்னு பகவானுடைய திருநாமத்தை சொன்னேன். ஆனா ஒரு முறை கூட இத சொல்லி இன்னொன்னு அடைய போறோம்னு ஒரு உபாயம்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? சாதனம், கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இத கொண்டு இன்னொன்னு அடைய போறோம்னு இன்ஸ்ட்ருமெண்டா நினைச்சு நான் பகவானுடைய நாமத்தை சொல்லல. நான் சொன்னது எந்த எண்ணத்துல சொன்னேன்னா, இத சொல்லுவதே பிரயோஜனம். இதுக்கு மேல வேற என்ன ஆனந்தம் வேணும்? நாக்குல நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லும் போது எவ்வளவு இனிமையா இருக்கு. அதுக்காக சொன்னேன். இப்போ ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிடுறதுன்னா, சாக்லேட் சாப்பிட்டா அறிவு வளருமா, சாக்லேட் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருமாங்கிறதுக்காக சாப்பிடாது. சாக்லேட் சாப்பிட்டா சுவையா இருக்குங்கிறதுக்காக சாப்பிடும். நான் நாராயண நாமத்தை சொன்னது இத சொல்லி இன்னொன்னு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. இத சொல்லுவது சுவையா இருக்குங்கிறதுக்காக. இன்னும் நமக்கு புரியுறாப்புல சொல்லணும்னா எதுக்கு மூச்சு விடுறோம்? மூச்சு விடலைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு மூச்சு விடுறோம். நான் ஏன் தெரியுமா நாராயணான்னு சொன்னேன்? நாராயணான்னு சொல்லலைன்னா என்னால வாழ முடியாது, அதனால சொன்னேன்ப்பா. நான் உபாயமா நினைச்சு சொல்லியிருந்தா பாருங்க உபாயமா சொல்லியிருக்கேன்னு காட்டலாம். நான் அதையே உப்பேயமா, டெஸ்டினேஷனா, அதுவே ஆனந்தம் நினைச்சு சொல்லிட்டேன். அதனாலதான் சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லினேன். சொல்லலாம் போதேன்னா சொல்லக்கூடிய காலத்திலேன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப வயசாயிடுத்துன்னா வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிடுமா. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா நரம்பெல்லாம் தளர்ந்து பேச்சே சரியா வராதான். அப்ப கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லுன்னா வாய் வராது, பல்லெல்லாம் கீழே விழுந்துடும், பல்லு போனா சொல்லு போயிடும். அதனால சொல்லலாம் போதே, சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள காலத்திலேயே திருநாமங்களின் இனிமையை அனுபவிக்க சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம், நாராயணா மட்டும் இல்ல, உனக்கு என்னென்ன திருநாமங்கள் இருக்கோ எல்லா திருநாமங்களையும் சொல்லினேன் சொன்னேன். ஆனா ஒரு தடவை கூட இந்த நாமத்தை சொல்லி நான் மோட்சம் போறேன், இந்த நாமத்தை சொல்லி யமன் கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு நான் நினைச்சது இல்லைன்னா. இதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை. ராமானுஜர் நெறியில நாம சங்கீர்த்தனம் உண்டான்னு கேட்டா நிச்சயமா உண்டு. அதே சமயம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி மோட்சம் போறேன்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. மோட்சம்ங்கிறது பெருமாள் அவர் அருளால தான் கொடுக்கணும். நம்ம சரணாகதி பண்றோமே, சரணாகதியே கூட மோட்சம் கொடுக்காது. பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றோம், அதுக்கு உகந்த பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கிறாரே ஒழிய, மோட்சத்துக்கு ஒரே வழி இறைவனுடைய கருணை தானே ஒழிய என்னுடைய முயற்சி துளி அளவு கூட அதுல கிடையாது. எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட விட்டுட்டேன். அதனாலதான் நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண. இந்த நாம சங்கீர்த்தனத்தால மோட்சம்னா அப்ப என் முயற்சியால் முக்தி நாடுறது இல்லையா? அது வரவே கூடாது. அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டாமான்னா பண்ணணும். எந்த எண்ணத்துலன்னா அவன் திருநாமம் எவ்வளவு சுவையா இருக்கு, அதுல எத்தனை பகவத் குணங்கள் இருக்கு, அதை அனுபவிப்பதற்காக நாம் செய்ய வேண்டும். அவ்வாறே அந்த திருநாமங்களை சொல்லலைன்னா உயிர் வாழ முடியல. நம்ம மாத்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு கேசவன்னு பேர் வச்சிருக்கோம்னா கேசவா 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 100 தடவை அந்த குழந்தையை கூப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா, கொஞ்சிட்டே இருப்போம் இல்லையா. அது போல பகவான் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் சொல்ல வேண்டும். இந்த மைன்யூட் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சங்கரா டிவியில அடியேனே 1000 நாமங்கள் 1000 கதைகள் சொல்ல ஆரம்பிச்ச காலத்துல அப்போ ஒருத்தர் எழுதினார், சரணாகதி பண்ணிட்டு சகசிரநாமமே சொல்லக்கூடாது, வெங்கடேஷ் இப்படி தப்பு தப்பா உபன்யாசம் பண்றாருன்னு. இப்படி இல்ல, அனுபவத்துக்காக அவசியம் சொல்லணும்.
இத சொல்லி மோட்சம் போறேங்கிற எண்ணம், அந்த அகங்காரம் மட்டும் வரக்கூடாதுங்கிறது தான் சம்பிரதாயத்துல ஆழ்ந்த வல்லுநர்கள் தெரிவித்த கருத்து. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அது இந்த பாட்டுல இருக்கு. பெரியாழ்வார் சொல்றார், சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். எல்லாம் சொன்னேன், இதுக்குன்னா உன்னை மகிழ்விக்கத்தானே ஒழிய இதை கொண்டு இன்னொன்னை அடைவதற்காக இல்ல. அதனால கொஞ்சம் நீ பார்த்து என்னை குறிக்கொண்டு. என்ன, ஓ இப்படி ஒருத்தன் இருக்கான், இவனுங்க நம்மளை விட்டா வேற வழியே கிடையாது, அவன் கையில கை முதல் இல்லாம இருக்கான்னு குறிக்கொண்டு கொஞ்சம் மனசுல என்ன குறிச்சு வச்சுக்கோ, என் பேரை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோ, என்றும் எல்லா காலத்திலும் கொஞ்சம் நான் கட்டப்படாதபடி என்னை குறிக்கொண்டு உன் மனசுல கொஞ்சம் குறிச்சு வச்சுண்டு எல்லா காலத்திலும் என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும். அல்லல்னா தெரியும் இல்லையா, கஷ்டம். அல்லல் படா வண்ணம், படா வண்ணம்னா படாதபடின்னு அர்த்தம். அல்லல் படாதபடி, யமகிங்கரர்கள் என்னை கொண்டு போகாதபடி, அவ அடிக்காதபடி, இழுக்காதபடி, தண்டிக்காதபடி நீதான்ப்பா காப்பாற்ற வேண்டும். அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும்னார். பெருமாள் கேட்டாராம், ஏன் சுவாமி நாம சங்கீர்த்தனத்தையும் பயனை உத்தேசித்து பண்ணாம எனக்குன்னு பண்ணிட்டீர், வேற ஒன்னும் கைமுதல் இல்லைங்கிறீர், அப்போ உங்களுக்கு எதுதான் உபாயம்னு கேட்டார். உங்களுக்கு சாதன உபாயம் எதுதான்னார். பெரியாழ்வார் பெருமாளை நோக்கி கை காட்டி, அரங்கத்து அரவணை பள்ளியானே, ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறாயே, நீதான்ப்பா என்னுடைய ஒரே உபாயம், நீதான் என்னை காப்பாற்றணுங்கிறார். அதான் இந்த 3வது பாசுரம். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே, சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே, சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. மரண தருவாயிலே யமலோகத்தை நெருங்குவதற்காக போனால் அடித்து யமகிங்கரர்கள் பிடித்து கொண்டு செல்லும் போது, நிறுத்துங்கள், என்னை தாக்காதீர்கள் என்று சொல்வதற்கு என்கிட்ட கைமுதல் இல்லை, நீயோ கையில சங்கு சக்கரங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறாய், எப்போ சொல்ல முடியுமோ அப்போது உன் திருநாமங்களை அதில் உள்ள மகிழ்ச்சிக்காகத்தான் நான் சொன்னேன், என்னை கொஞ்சம் குறிச்சு வச்சுண்டு என்னைக்குமே அல்லல் படாதபடி துன்பப்படாதபடி நீதான்ப்பா காப்பாற்றணும், திருவரங்கத்தில் ஆதிசேஷன் என்னும் படுக்கை மீது பள்ளி கொண்டவனேங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். At the time of death, while reaching the abode of Yama, the servants of Yama will beat me and catch me to take me towards that Yamaloka. At that time, I don't have anything in my hands to say stop, but you carry the conch and disc in your divine hands, O Lord, reclining in Srirangam on the serpent bed. I chanted all your names when it was possible. Please note my name in your heart and please protect me from all kinds of hurdles always என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல தொடர்ந்து பெரியாழ்வார் அரங்கன் திருவடிகளை பற்ற போகிறார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். எல்லையில் வாசல் குறுக்க சென்றால் எற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை, நேமியும் சங்கமும் ஏந்தினானே, சொல்லலாம் போதே உன்னாமம் எல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்னும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்க தரவணை பள்ளி